வணக்கம் சகோதரர்களே, சகோதரிகளே. நாம் இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 1857 புரட்சி. இதனுடைய ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கலகம் நடைபெற்ற இடம் எங்கெங்க நடைபெற்றுச்சு? இந்திய தலைவர்கள். அதில் கலந்து கொண்ட இந்திய தலைவர்கள் யாரு? அதுக்கு தலைமை வகித்த இந்திய தலைவர்கள் யாரு? அடுத்தது கலகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள். அந்த இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அது ஒரு தலைவன் இருப்பான். அவன். கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள். சரி, ஓகே. இப்போ டெல்லி ஃபஸ்ட்டு. டெல்லி அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா தலைமை ஏற்று நடத்துகிறாரு. அது அளக்கிறவர் ஜான் நிக்கல்சன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முகலாயர்களில் ரொம்ப வயதான ஆள் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான். அதே மாதிரி கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டாங்கனாலும் இவர் தான். யார்? 2ஆம் பகதூர் ஷா. நான் சொல்லிட்டேன் இவருக்கு ரொம்ப வயதானவர் அப்படின்ட்டு. அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியும்? அவரால் நிற்கவே முடியாது. அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட்டு. டெல்லி அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா, அவரால் நிற்கவே முடியாது, நிக்கல்சன். அடுத்தது லக்னோ. இடத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைமை தாங்கிறது பேகம் ஹஸ்ரத் மஹால். அதை அடக்கிறது ஹென்றி லாரன்ஸ். அப்போ லக்னோவில் யார் அடக்கிறாங்க? லாரன்ஸ் அடக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போகிறது யாரு? மஹால், பேகம் ஹஸ்ரத் மஹால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னோ லாரன்ஸ் மஹால். சரிங்களா? என்னன்னா லக்னோவில் ராகவா லாரன்ஸ் மஹால் கட்டினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஷார்ட்கட்டுக்காக தான். இது காமெடியாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது கான்பூர். இங்கே காலின் காம்பில். யார் தலைமை தாங்குறாங்க? நானா சாஹிப். இது பார்த்தீங்கன்னா இந்த கான்பூர் இந்த கா அப்படின்னு வச்சுட்டா தான் உண்டு, இல்லைன்னா ஓகே. கான்பூர், நானா சாஹிப், காலின் காம்பில். அவ்வளோதான். அடுத்தது ஜான்சி அண்ட் குவாலியர். இங்கே ராணி லட்சுமிபாய், தாந்தியா தோப்பே. இங்கே ஜென்ரல் அக்ரோஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா படிச்சிருப்போம். படிக்கும்போது ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சேர்த்து படிப்போம். அது என்னன்னு பார்த்தோம்னா ஜான்சிங்கிறது ஒரு இடம், ராணி லட்சுமிபாய் தான் அதோடைய பேர். அவ்வளோதான். சேர்த்து படிச்சிருப்போம். அப்போ நீங்கள் அதை அப்படியே பிரித்து சொல்ல போகிறீங்க. அதேதான், ஜான்சி ராணி லட்சுமிபாய். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறது பார்த்தீங்கன்னா குவாலியர். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் கூட தாந்தியோ தோப்பே அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறாங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்ரோஸ். கடைசி என்ன இருக்குது? ரோஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு ஒருத்தர் ரோஸ் கொடுக்குறாங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு ஒருத்தர் ரோஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஜான்சி, இங்கே ராணி லட்சுமிபாய், இங்கே அக்ரோஸ். அவ்வளோதான். சரிங்களா? நம்ம ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் வைக்கிறோம். நமக்கு அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க போகிறாங்க, நம்ம அதை பார்த்து அடிக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது பிரெய்லி. பிரெய்லி அப்படிங்கிறது இது ஒரு இடத்தோட பேர் தான். நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெய்லி அப்படிங்கிறது இந்த கண்ணு பார்வை இல்லாதவங்க படிக்கக்கூடிய ஒரு புக்கு பேர் தான் பிரெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன வருது? பிரெய்லி. இங்கே கான், பகதூர் கான். ஓகேங்களா? அப்படின்னா என்ன? கான்னா கண்ணு அப்படின்னு வச்சுக்காங்க. பார்வை தெரியாதது பிரெய்லி. அப்போ கான், கண், அந்த மாதிரி. பிரெய்லி அப்படின்னா கான், பகதூர் கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் காலின் காம்பில் வர்றாரு. எங்கெங்க? கான்பூருக்கு காலின் காம்பில் வர்றாரு, இங்கே பிரெய்லிக்கும் காலின் காம்பில் வர்றாரு. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா காக்கா தான் வருது. பாருங்க, அங்கேயும் கான்பூர் காலின் நெடில் தான் வருது, இங்கேயும் கான் பகதூர் கான், இங்கேயும் காலின் காம்பில். அதனால் இது ஒரு வேற எங்கேயும் அது மாதிரி வரல இந்த இதில். அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது பீகார். பீகார் அப்படின்னா கன்வர் சிங் சண்டை போடுறாரு. அவர் அடக்கிறது டைலர், வில்லியம் டைலர். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சிங் டைலர் கடைக்கு போனார்,
காரில் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கார்னா பீகார் சொல்கிறேன். சிங்கு டெய்லர் கடைக்கு போனார் காரில், பீகார். சரிங்களா? அப்படின்னா என்ன? பீகார், கன்வர் சிங், வில்லியம் டெய்லர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் ஆல்.